இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. ஒரு கேப்பை போச்சுட்டு காலையில் மட்டும் அப் ட்ரெண்டில் போனாங்க அப்படிங்கிறனால நிஃப்டி ஒரு 90 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 300 பாயிண்ட்டு, சென்செக்ஸ் 300 பாயிண்ட்டு. சரிங்களா? ஆனால் மார்க்கெட் ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்லலாம் வந்து இன்றைக்கி போல் பெருசாக வந்து ப்ராஃபிட்லாம் வந்து பண்ண முடியலை. ஓகேங்க, நம்ம 2 விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம். அதில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஒன்று வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த மாதிரி வந்து ஃபார்மாக இருந்துச்சு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸில் இது இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்துருந்தோம். இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கு இது. அது ஏன் அப்படின்னா இங்கேருந்து டபிள்யூ பட்டன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்து இந்த ஒரு ப்ரீவியஸ் கையை நம்ம மார்க் பண்ணி ஒரு மாதமாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? நான் இந்த இடத்துல வந்து வரும்போது டபுள் டச் வந்து எடுத்துருக்குங்க, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து மேலே வந்து வந்திருக்காங்க. ஓகேங்க, இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, 5 மினிட்டில் 1 ஹவரில் எல்லாத்துக்குமே பார்க்கலாங்க. சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது பார்த்தீங்களா? எஸ், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பங்குச்சந்தையை பற்றி நீங்கள் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்து பாருங்கள். நிறையா சுய முன்னேற்ற புத்தகங்களுமே வந்து படிங்க. ஏன்னா ட்ரேடிங்கை மட்டும் கற்றுக்கிட்டு அதை வச்சு மட்டும் ப்ராஃபிட் வந்து பண்ண முடியாதுங்க. உங்கள் மனசு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் எல்லா புத்தகத்தையுமே படிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு புத்தகத்தையும் புத்தக எழுத்தாளர் வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறத விட அதை அவங்க லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கி படிங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, ஓகே, நம்ம ரொம்ப நாளாக மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து பார்க்கவே இல்லைங்க. மந்த்லி டைம் ஃப்ரேம் பற்றி பார்த்துடலாம். ஏன்னா ஒரு 5 மாதமாக இங்கேருந்து கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணிவிட்டு எப்போதுமே நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக பங்குச்சந்தை 5 மாதம்லாம் டவுன் ட்ரெண்டில் வந்து வருது அப்படின்னா அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் போகாமல் இருந்ததே கிடையாது. கடந்த 5-6 வருஷத்தை எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மாதமாக கீழே வந்தது ரேர் தான். ஒரு 3 மாதம் கீழே வரும், அப் ட்ரெண்டில் போயிடும், அடுத்த மாதம் அப்புறம் கீழே வரும், மேலே போயிடும். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு இப்போ வரைக்குமே. 5 மாதம் தொடர்ச்சியாக டவுன் ட்ரெண்டில் போனது இப்போ தாங்க, அது இந்த வருஷம்தான். ஸோ கீழே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் 4 மாதம் தொடர்ச்சியாக அப் ட்ரெண்டில் வந்து வந்திருக்காங்க. திரும்ப 2 மாதம் டவுன் ட்ரெண்ட், திரும்ப இந்த மாதம் வந்து அப் ட்ரெண்ட், இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் ஒரு பயமும் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரியும் தெரியுது. நம்ம கம்மி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ப்ளஸ் டபிள்யூ பேட்டர்ன் எல்லா பேட்டர்னுமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் இங்கே நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு தான் மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம இருக்கலாம். ஓகேங்க, ஒன் டேயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டபிள்யூ பேட்டர்ன் தான் முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை, முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் லோ. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேடு வந்து பண்ணும்போது ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அதிகமான பணத்தை ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே உள்ளே வந்து போடாதீங்க. பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பணத்தை வந்து உள்ளே போட்டு ஓனாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஓகே, 1 ஹவர் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே ஒன்று இருந்துச்சு. இப்போ நாளைக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவருக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க. நல்ல ஒரு பாயிண்ட். எஸ், நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை. கரெக்டாக வந்து 25,420. ஓகேங்களா, இது வந்து 1 ஹவருக்கு. அதேமாதிரி ப்ரீவியஸில் 1 ஹவருக்கு அப்படின்னா 25,230ங்க. 5 மினிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுறதுக்கு. நம்ம 5 மினிட்லாம் அனலைஸ் வந்து பண்ணுவோம் இல்லையா. ஓகே, அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்ச இடத்துக்கும் ஸோ இதுக்கு 70-80 புள்ளி தான் இருக்குது அப்படிங்கிறனால பிரச்சனையே கிடையாது. ஸோ 25,410 நிஃப்டியில் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 25,230ங்க. அதே மாதிரி சென்செக்ஸில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸ் மந்த்லி 1 டே டைம் ஃப்ரேமில் சேம் அதே மாதிரி தான் 5 மாதம் கீழே போகிறது மேலே வருது அப்படியே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட்டு அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 82,790 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அதேமாதிரி ப்ரீவியஸ் லோ 1 ஹவரில் 82,360ங்க. 5 மினிட்டில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு 82,790. அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ 82,360ங்க. நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா
வாழ்த்துக்கள். நான் ட்ரேடிங்கில் வரும்போது பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்காமல் ட்ரேடு பண்ணி நிறையா வந்து லாஸ் வந்து பண்ணிட்டேன். அந்த மாதிரி தப்பை பிகினர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லுவேன் நான். ஸோ நான் இந்த 5 வருஷத்தில் கற்றுக்கிட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா பொறுமை தாங்க பங்குச்சந்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையுமே விட பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கிறதும் பொறுமையும் இருந்தாலே போதும், நல்லபடியாக வந்து நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியுங்க. ஸோ அதான் நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ தான் ட்ரேடிங்கில் புதுசாக வந்து வந்திருக்கீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கற்றுக்க வந்து பாருங்கள். ஓகே, ஸோ நிஃப்டி சென்செக்ஸில் பார்த்தாச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் தான். நம்ம ஏன் ப்ரீவியஸ் கை வந்து வரைகிறோன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதே ஒரு ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படி ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ஸோ அப்படி ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க. அப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,560 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கையாக வந்து இருக்கும். அதுவே ப்ரீவியஸ் லோ நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ புள்ளிங்க இருக்குது? ஓகே, 370 புள்ளி இருக்குது. அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் லோ 55,240ங்க. 5 மினிட்ஸில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. 55,560 முக்கியமான ப்ரீவியஸ் கை, 55,240 முக்கியமான ப்ரீவியஸ் லோ. ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடை வந்து பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு 10 பக்கம் உங்கள் பிஸ்னஸை பற்றி படிங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு உதவி பண்ணும். நான் அப்படி தான் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து படித்தேன். ஏதாச்சும் ஒரு புத்தகம் வந்து டெய்லி ஒரு 10 பக்கம் வந்து படிங்க. அது உங்கள் லைஃபையே முழுமையாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்க, நாளைக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.